தமிழை காதலிப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஏன்னா அண்ணா வேற பாஷையில் எழுதல, அதே எனக்கு தெரியும். ஸோ எங்கே என் கண்ணு, கல்லுக்குள் புகுந்த உயிர், நீலக்கல் மோதிரம், நந்தி ரகசியம், தேவர் கோயில் ரோஜா, மாயவழிகள், நாகபஞ்சமி, துள்ளி வருவது, என் பெயர் ரங்கநாயகி, சிவமயம், கிருஷ்ணதாசி, அத்திப்பூக்கள், ருத்ரம், புகுந்த வீடு, நாகம்மா, இப்படி சீரியல்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. இதில் என் பெயர் ரங்கநாயகியில் நான் நடிச்சிருக்கேன், ஒரு அண்ணாச்சி கேரக்டர். இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு வேதனையா இருக்கு. அதாவது பிக் எஃப்எம் நிறைய பேரை அழைக்கவில்லையா, இல்லை அழைத்து வரவில்லையா? இவ்வளவு சேர் காலியா இருக்குது. தமிழ் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள், எல்லா மொழியிலும் பேசுங்கள், ஆனால் உங்கள் தாய்மொழியை நேசியுங்கள். இதுதான் நான் வேண்டி கேட்டுக்கிறது எல்லார்கிட்டையும். இதோட ஹாய் ஹவ் யூ, ஏன் என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்களேன். என்ன குறையுது? அது ஏன் ஆங்கிலத்தில் தான் பேசணுமா? இப்போ நான் அண்ணாட்டு சொல்லிட்டு இருக்கேன். என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் போட்டு, செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி போட்டு, அவன் ஒரு நாள் அப்பா 28னா என்னன்னு என்கிட்ட கேட்டான். உடனே நான் அவனை தமிழுக்கு மாற்றிட்டேன். இப்போ அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நான் எழுதியதை நான் திருத்தியது இல்லை, என்னை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். ஏன் உங்களை பார்த்து நீங்கள் வைக்கிறீர்கள்? நல்ல வேலை தடவை மாசம் திங்கள் கங்கை முடிமை அணிந்து உடமை புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாவம் 2 உடனே ஆசிரம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவேன்னு எழுதின இந்த திருஞான சம்பந்தரை திருத்திக்கிட்டார். இல்லையே, உங்களுக்குள் இப்ப புகுந்து எழுத வைக்கிறார்கள் அப்படின்னு நீங்க நினைங்க. இன்னும் 1000 நாவல்கள் நீங்க எழுது. சிவம் நீங்க சொல்றீங்க, சிவம் தான் என்னை எழுத வைக்கும். உண்மை, சிவத்தில் தான் எல்லாம் நடக்கும். இந்த உலகம் மட்டுமல்லாமல் இந்த அண்ட சராசரங்களும் அதற்கு அப்பாலும் மனதிற்கு கனவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணமுற்றி என்ற கரும்புள்ளே ஊற்றி என்று விநாயகர் அகவல்ல ஔவையார் எழுதின மாதிரி அந்த விநாயகரையே பெற்றெடுத்த என்னுடைய தலைவன் சிவன் உங்களை ஆட்கொண்டு எழுத வைக்கிறார். அந்த உலகம் புறவுமே அவருக்குள் அடக்கமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் எழுதி இருக்கின்றது, எழுத போவது எல்லாம் அவரால் நிகழ்வது தானே. நான் கேட்டேன், அண்ணா நீங்க இமயமலைக்கு போயிருக்கீங்க, உங்க மகாவதர் பாபாவுடைய குகைக்கெல்லாம் போயிருக்கீங்க, பாபா சரீரத்தோட இருக்காங்களான்னு கேட்டேன். ஒரு மாதிரி ஒரு எம்பரேசிங்காக சிரிச்சிட்டு ரஜினி என்ன சொன்னாங்க, சரீரத்தோடு இல்லை பாஸ்கர், ஆனால் அவங்க இருக்காங்கன்னு என்னால் உணர முடியுது. அது நான் சொன்னேன், எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. கிண்டல் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வேறு சொல்ல பண்ணுறீங்கன்னா, அவங்க இருக்காங்கன்னு என்னால் உணர முடியுதுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அவங்க இருக்காங்கன்னு என்னால் பார்க்க முடியுதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. பார்க்காத பொருள் இல்லை என்று அர்த்தம் இல்லை. சொன்னோன்னா அப்படியே உட்காருங்க, உட்காந்து பேச ஆரம்பிச்சேன். காற்றை காட்டு, கடவுளை காட்டு அப்படின்னு எல்லாம் நான் கேட்கிறேன். இந்த பாரு எப்படி தலைவலிக்குது அப்படின்னு நம்ம தலைவலியை நம்ம காமிக்க முடியுமா அடுத்தவங்களுக்கு? இந்த பாரு எனக்கு எப்படி பசிக்குது பாருன்னு வயத்தை காமிச்சு பசியை காமிக்க முடியுமா? அந்த மாதிரி என்ன உணரக்கூடிய விஷயங்களை உணரத்தான் முடியும். சிவம் நீங்க சொல்ல வர வேண்டும், உலகம் முழுவதும் சிவமயமாக வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல என்னுடைய சிவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். ஸ்ரீனிவாசன் இன்வைட் பண்ணாரு. எனக்கு இந்த மாதிரி ஈவெண்ட் இந்த மாதிரி நாடகம் பண்ணியிருக்கோம். இந்திரா சம்பத் சார் நான் சொன்னார். என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நான் நிறைய வாசிச்சிருக்கேன். எனக்கு சாண்டிலியனோட எழுத்துக்கள் ரொம்ப பிடிக்கும், கல்கியோட எழுத்துக்கள் ரொம்ப பிடிக்கும். நாவல் புத்தகம் வாசிச்சிருக்கேன். சாரோட நாவல் இப்போ தான் ஒரு லாஸ்ட் புக் ஃபேர் தான் வாங்கி நான் தூத்துக்குடி இதுவும் அப்புறம் இன்னொரு மகாலிங்க மொழி சிதறலை பற்றி ஒரு புக் வாங்கி படித்தேன். ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு அந்த புக்ஸ். சார் சொன்ன மாதிரி அவங்களோட எழுத்துக்கள் வந்துட்டு ஒரு விஞ்ஞானத்தையும் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு தான் அந்த எழுத்துக்கள் இருந்துச்சு.
இங்கேயே சிவம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னா என்னோட தாட்ஸ் நாங்கள் படித்து வந்த என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பழகின விதங்கள் சித்தர்கள் படித்தது என்னோட தாட்ஸில் எங்களோட சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்னென்னா இது எல்லாமே சிவம் ஜீசஸ் எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறது இல்லை ஒரு பாத்வே ஒரு வாழ்க்கை நெறியாக தான் இந்து மதத்தை அவங்க படைச்சிருக்காங்க இல்லையா எந்த ஒரு இதுக்கு அவங்க இந்து மதத்தோட கடைசி தத்துவமே எதுவுமே இல்லைன்றது தான் தெரிஞ்சு நத்திங் இஸ் இம்பார்ட்டன்ட் அதுதான் அவங்க கடைசி இது அதில் இந்த சிவம் அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு எப்படி சொல்லி பண்ணால் உயிர் தான் சிவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்களுக்கு பழமொழி சொல்லி தான் சிவம் போனால் சவம்னு சொல்லுவாங்க என்னைக்கு சிவம் வெளியே போய் தான் நீங்கள் செத்து போயிட்டு மட்டும் அது அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட். அதே மாதிரி இந்து மதத்தில் அந்த முதல் கடவுளாக சிவன் படிச்சிருக்காங்க படித்தேன் அந்த நாவலில் இருந்த அந்த இன்டென்ஸான அந்த விஷயங்கள் ரொம்பவே எனக்கு கனெக்ட் பண்ணிடுச்சு. நான் உண்மையிலே ஒரு நேரத்தில் மீட் பண்ண நினச்சிட்டு இருக்கேன் விசிட் மீட் பண்ண முடியுதுனால இந்த மாதிரி ஒரு புது முயற்சி இந்த மாதிரி ரேடியோவில் பண்ணுறது நல்ல விஷயம். நல்ல சீனிவாசில் வேறு கிளாஸ் குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம். நல்ல வாழ்த்துக்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணுங்கள். நல்ல முயற்சி வெற்றி பண்ணுங்கள். அனைவருக்கும் பண்ணுங்கள்.